வணக்கம் நண்பர்களே, வாங்கோ. இன்றைக்கு நாங்கள் ஆடி அமாவாசைக்கு சமைக்க போகிறோம். அது என்னவென்று சொல்லி இப்போ பார்ப்போம். முருக்கங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். டீபரிச்சு கடந்ததை தான் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட பிளாக்கொட்டை முருக்கங்காயும் பிளாக்கட்டையும் போட்டு ஒரு கறி, பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். பருப்பு ஒரு கறி, கத்தரிக்காய் ஒரு கறி, பைத்தங்காய் ஒரு கறி, தக்காளி பழம், வெங்காயம், உள்ளி எடுத்துக்கிறேன். இதுதான் இந்தியா சாப்பாடு. எப்படி செய்கிறோம்னு சொல்லி காட்டுறேன். ஒரு கறி வைக்கிறது தான் நான் காட்டுவேன். மற்றெல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த கறி சமைச்சதை நான் காட்டி இருக்கிறேன். இப்படியே நாங்கள் வீடியோவை பார்ப்போம். எல்லாமே வெட்டி வச்சாச்சு. இனி சமைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், நாங்கள் இது தக்காளி பழம் சம்பலுக்கு நாங்கள் வெங்காயமும் தக்காளி பழமும் எடுத்து வச்சுக்கிறோம். அதை இப்போ வெட்டுவோம். வெட்டி இந்த சட்டிக்குள்ளே போடுவோம். நாங்கள் வெங்காயத்தையும் நாங்கள் விட்டோம். தக்காளி பழம் வெட்டிட்டோம். வெங்காயத்தையும் விட்டோம். அதையும் இதோட போடுவோம். வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். தக்காளி பழமும் வெங்காயமும். இதுக்கு ஒரு சொட்டு மிளகுத்தூள், கொஞ்சம் நச்சீரகத்தூள், கொஞ்சம் உப்பு. உப்பு கிணக்கு போடாமல் கொஞ்சம் போடுவோம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதற்குள்ளே நாங்கள் பச்சை மிளகாயும் சின்ன சின்ன வெட்டி போடலாம், உரைப்பு வேணுமெண்டா. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. தக்காளி பழ சம்பல் ரெடி. நாங்கள் சலாட் சோஸ் போடலாம், ஆனால் மச்சம் மண்டபடியாக சலாட் சோஸில் முட்டை சேர்க்கிறபடியாக நாங்கள் அதுக்கு போடையில். இப்படியே அதுக்காக தான் உப்பு மிளகாத்தூள் நச்சீரகம் போட்டு நாங்கள் பிரட்டி வச்சுக்கணும். இதுக்கு கொஞ்சம் பால் விடலாம், ஆனால் நாங்கள் விடையில். இப்படியே நேச்சுரலாக சாப்பிடுவோம். பாருங்க, கத்திரிக்காய்க்கு பொரிக்குது. பருப்பு இதெல்லாம் அவியுது. இதில் நாங்கள் முருக்கங்காய் வைக்க சட்டிக்கு எண்ணெய் விட்டாச்சு. இதுக்குள்ளே தாளிக்கு இதை போடுவோம். கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், கொஞ்சம் வெள்ளை உளுந்து, வெங்காயம், அதை வதக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலையே நாங்கள் பிச்சு போடுவோம். உள்ளி, தக்காளி பழம் வதக்கி எடுப்போம். இப்படி வதங்கி வருது. இதில் நாங்கள் கத்தரிக்காய் இனி எடுப்போம். பொரிஞ்சது காணும். கத்திரிக்காயை எடுத்தாச்சு. இதுக்குள்ளே பைத்தங்காயை பொரிய போடுவோம். நல்லா வதங்கி வந்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் முருக்கங்காயை போடுவோம். தீபத்தில் எடுத்தது பொரிக்காமல் நாங்கள் காய்ச்சப்போம். லாக்குட்டையும் போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் வதங்கி விரட்டுக்கும். பருப்பு அவிஞ்சு வந்துட்டு இனி இதுக்குள்ள வாசனை திரவியங்கள் போடுவோம். கொஞ்சம் மிளகுத்தூள், பருப்புக்கு மிளகுத்தூள், நச்சீரகத்தூள், மஞ்சத்தூள், அதோட கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பருப்பு ஏற்கனவே பருப்புக்கு நாங்கள் தாளிக்கிட்டு தான் பருப்பு போட்டது. ஒரு வடியாக முருக்கங்காயை பிரட்டுவோம். நச்சீரகத்தூள் கூடாக போடுவோம். குறைப்பு இல்லாமல் செய்கிற வரையும். கொஞ்சம் மஞ்சத்தூள், சொட்டு மிளகுத்தூள் எல்லாத்தையும் வடிவாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா வறட்டி எடுத்துட்டோம். இனி இதுக்குள்ளே நாங்கள் தண்ணியை விட போகிறோம். உப்பு போட போகிறோம். இவ்வளோ உப்பு காணும். அதையும் போட்டு வடிவை பிரட்டிட்டு தண்ணியை விட சரி. முருக்கங்காய்க்கு மேலுக்கு நிற்கிற அளவுக்கு தண்ணியை விடுவோம். இப்படியே இரண்டு வரட்டும். இதற்கு கொஞ்சம் தக்காளி பழம் போடுவோம். சோஸ் என்ற ஏற்கனவே தக்காளி பழம் போட்டபடியாக ஒரு சொட்டு போடுறேன்.
புளிக்கிறதுக்காக நான் புளி போடையில் தக்காளி பத்தில் கொஞ்சம் புளித்தன்மை இருக்குங்கத்தையா அதில் நான் புளி போடுறது இல்லை புளி போடலாம். பைத்தங்காயும் பொறி விட்டுட்டு அதையும் நாங்கள் இறக்குவோம். எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். முருக்கங்காய் சட்டியை அங்கே மாற்றி விடுவோம். பைத்தங்காய் கறி உரைப்பாக வச்சிருக்கிறோம். முருக்கங்காய் பாருங்க இப்படி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். தண்ணி வற்றினது பிறகு பாலை விட்டுட்டு இறக்கும். அங்கே சோறுக்கு வச்சிருக்கிறோம். முருக்கங்காய்க்கு இப்போ பால் விட போகிறோம். பால் கொதித்து வர அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். முருக்கங்காய் கறியும் ரெடி. அடுப்பை நிப்பாட்டிட்டு கறியை இறக்குவோம். கொதிக்குது. கொஞ்சம் பைத்தங்காய் இன்னும் தண்ணி வற்றி வரும். பாருங்க நாங்கள் இப்போ சமைச்சிட்டோம். சோறு காய்ச்சிட்டோம். பைத்தங்காயில் ஒரு குழம்பு, கத்தரிக்காயில் ஒரு பிரட்டல், பருப்பு கறி, முருக்கங்காயில் உரைப்பில்லாத கறி. பைத்தங்காயும் கத்தரிக்காயும் உரைப்பாக வச்சிருக்கிறேன். அதோட அப்பள பொரியல் பொரிச்சிருக்கு. இதுதான் எங்களுடைய இன்றைய ஆடிய மாத சாப்பாடு. சொல்ல மறந்துட்டேன். தக்காளி பழ சம்பளம் நாங்கள் செய்து வச்சுக்கோம். அதை விரிச்சிக்க வச்சபடியாக மறந்துட்டேன். இப்போ எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறேன். இனி நாங்கள் சாப்பிடுவோம். பாருங்க சோறு போடுவோம். பைத்தங்காய் கறி, கத்தரிக்காய் கறி, பருப்பு, முருக்கங்காய், அதோடு தக்காளி பழ சம்பல், அதோடு ஒரு அப்பளம். இதுதான் எங்களுடைய சாப்பாடு. நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். Please like, comment, share and subscribe.